ஸ்ரீ கணேஷா ஜெயவராகி. ஓம் தேவகி நந்தனாய வித்மகி வாசுதேவாய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரஜோதயாத். கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அகில உலகத்திலே அண்ட பிரம்மாண்ட உலகத்தை காக்கின்ற கடவுளாக காட்சியளிப்பவர்தான் விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணு பகவானுடைய அவதாரமாக வருபவர்தான் கிருஷ்ண பகவான். தசாவதார லீலைகளிலே கிருஷ்ணாவதார லீலைகளை யாரும் மறுக்க முடியாது. மயக்கும் கண்ணனவன். இன்றும் நந்தகோபர் வம்சத்தில் தோன்றிய கிருஷ்ண பகவான், நந்தகோபர் கோபியர்களால் வளர்க்கப்பட்ட கிருஷ்ண பகவானுடைய அம்சத்தை இன்றும் வடநாட்டிலே துவாரகாபுரியிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ண பகவான் துள்ளி திரிந்த அந்த இடம் இன்றும் ஆடி பாடி விளையாடுகிறோம். இன்றும் வடநாட்டிலே நமக்கு காட்சியளிக்கின்றது. கோபிஜன வல்லபாயை என்பார். கோபிகையர்களாலே ஏற்றி கொண்டாடப்படுபவள். கோபியர்கள் என்பவர் யார்? நம்முடைய மனத்திலே ஜீவாத்மா பரமாத்மா நிலையை உணர வைத்தவர் யார் என்று சொன்னார் கிருஷ்ண பகவான். உன்னில் இருப்பவனும் நானே, உன்னில் வடிவமைப்பவனும் நானே, வடிவெடுப்பவனும் நானே, உலகிலே பிரபஞ்சமும் நானே, இந்த பிரபஞ்சத்தில் வருகின்ற மூச்சுக்காற்றும் நானே, உலகிலே எல்லாமாம் நான் இருப்பேன், எல்லோரையும் காக்க நான் இருப்பேன் என்று நிற்பவர்தான் கிருஷ்ண பகவான். ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த கலியுகத்திலே கிருஷ்ண பகவான் குருவடிவாக வந்து மகாபாரத போரிடும்போது காட்சியளிக்கின்றார். அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் சொல்லியவர். தன்னை மறந்து தன் குடும்பம் இழந்து நாடு நகரம் மக்கள் எல்லாரையும் இழந்து பரிதவித்து தன்னையே மறந்த நிலையிலே சப்த நாடியும் அடங்கி போகின்ற நிலையிலே அர்ஜுனன் தோண்டு போகின்ற நேரத்திலே அர்ஜுனனுக்கு வார்த்தைகளாயே கீதோபதேசம் கொடுத்த காந்த சக்தியிலேயே இந்த உலகத்தையே தன் முன்னே மணக்கண் முன்னே அர்ஜுனன் முன்னே பிரம்மாண்ட விஸ்வரூபத்தில் காட்சியளித்தார் கிருஷ்ண பகவான். தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் தர்மமே வெல்லும் என்பதை போதித்தவர் யார் என்று சொன்னார் கிருஷ்ண பகவான். தர்மவான், தர்மத்தினுடைய அடையாள சின்னமாக இந்த கலியுகத்திலே அவதரித்தவர் கிருஷ்ண பெருமான். கிருஷ்ணபிரான், கிருஷ்ணர் என்று சொன்னாலே இந்த ஓடி விளையாடுகின்ற கிருஷ்ணர், தவழ்ந்து தத்தி தத்தி விளையாடுகின்ற கிருஷ்ணர், ஒவ்வொரு படிநிலையாய் கடந்து கோபியர்களோடே விளையாடிய கிருஷ்ணர், மீராவால் போற்றி துதிக்கப்பட்ட கிருஷ்ணர், ராதேயால் ஏற்றி கொண்டாடப்பட்ட கிருஷ்ணர், பாமாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கிருஷ்ணர், ருக்மணியால் இந்த பிரபஞ்சத்தையே துளசியின் மூலமாக கிருஷ்ணம் என்றாலே துளசி என்பதை நிரூபித்த கிருஷ்ணர். மகாபாரதத்திலே அந்த நேரத்திலே பிரம்மாண்ட விஸ்வரூபத்திலே இந்த உலகையே ஆண்ட கிருஷ்ணர். வாமன அவதாரத்திலே வாமன ரூபணனாக இருந்த கிருஷ்ணர். அப்பப்பா கிருஷ்ணர் லீலைகளை சொல்ல மாட்டாது. கோபியர் என்றும்போது எல்லோருமே பிறரால் சுட்டி காட்டப்பட்டு எள்ளி நகையாடுவர்களும் இருக்கிறார்கள். கோபி என்பவர் யார்? கோபிகா ஸ்திரீகள் என்பவர் யார்? இன்றும் கிருஷ்ணர் பிறந்த மண்ணிலை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இரவு நேரத்திலே அந்த துளசி வனமாக காட்சியளிக்கின்ற இடமானது இரவு நேரத்திலே ராதை கோபிகளாக மாறிவிடுவார்களாம். இன்றும் கிருஷ்ணருடைய அந்த அரண்மனையிலே அந்த நந்தகோபருடைய மகனாக வளர்க்கப்பட்ட கிருஷ்ணர், அவருக்கு இருக்கின்ற அந்த அறையிலே சாயங்கால நேரத்திலே கிருஷ்ணருக்கான
பட்சணங்கள், பால், பழங்கள் எல்லாம் வைத்துவிட்டு வந்து பார்த்தால் அடுத்த நாளிலே அங்கே எதுவுமே இருக்காதாம். கிருஷ்ணரும் ராதையும் வந்து விளையாடி விட்டு போன சுவடுகள் தெரியுமா. பகல் நேரத்தில் எல்லாம் துளசி காடாக காட்சியளிக்கின்ற அந்த இடமானது, நந்தவனமானது, அந்த துளசி கூட எப்படிப்பட்ட துளசி, 1 அடி 2 அடி இல்லை, மனிதர்கள் போல 5 அடி வளர்ந்து நிற்கின்ற அந்த துளசி வனம். அந்த துளசி வனம் இரவு நேரத்திலே கோபியர்களாக மாறிவிடும். ராதே கிருஷ்ணர் ரூபத்திலே கிருஷ்ணர் வந்து காட்சியளிக்கிறார். இரவு நேரத்தில் வந்து களிப்படைந்து விளையாடி விட்டு செல்கின்றார். பகல் நேரத்தில் பார்த்தால் கிருஷ்ணர் வந்ததுக்கான அடையாளத்தை இன்றும் கலியுகத்திலே வடநாட்டிலே கிருஷ்ணர் பிறந்த பூமியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான ஆதாரங்கள் இன்றும் நிரூபிக்கப்படுகின்றன. யாரெல்லாம் இரவு நேரத்தில் அது உண்மையா பொய்யா என்று அந்த இரவு நேரத்தை ஓடிப்போய் மறைந்திருந்து பார்த்தவருடைய கண்களே ஒளியை இழந்து போகின்றன. பின்பு மறுநாள் கிருஷ்ணரை வேண்டி பின்பு அந்த கண்ணானது ஒளி கிடைக்கின்றதாம். அந்த அளவுக்கு மனிதனுக்கு அப்பாற்பட்ட பிரம்ம ரகசியமாக விளங்கி வருபவர் தான் கிருஷ்ணர். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது சபரியிலே. அந்த சபரிமலையிலே இன்றும் கிருஷ்ணபிரான் சபரிநாதனாக ஐயப்பனாக காட்சியளிக்கின்றார். அதுபோல இந்த கலியுகத்திலே கண்கண்ட புருஷனாக இன்றும் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார் கிருஷ்ணர். அந்த கோபியர்கள், இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? ஜீவாத்மா, பரமாத்மா. கோபியர்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள். இந்த தோன்றிய இருக்கின்ற மக்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள். இந்த மக்கள் தோன்றிய மக்களாகி அந்த ஜீவாத்மாவானது கலக்கின்ற ஒரே இடம் பரமாத்மா. கிருஷ்ணபிரான் என்று சொன்னாலே அந்த பொருள் என்ன? பரமாத்மா, பரமம், எங்கும் பிரம்மம், எங்கும் நிறைந்தவர்தான் கிருஷ்ணபிரான். தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், வானிலும் இருப்பேன், கடலிலும் இருப்பேன், ஆகாசத்திலும் இருப்பேன், பாதாள லோகத்தில் இருப்பேன், எங்கு தோன்றினாலும் எந்த நிலையிலும் எங்கேயும் பார்க்கும் இடமெல்லாம் கிருஷ்ணராக இருப்பேன் என்று காட்சி கொடுத்தவர் தான் அந்த விஷ்ணு பகவான். அந்த விஷ்ணு பகவான் காட்சி கொடுத்த இடம்தான் நரசிம்ம அவதாரத்தின் வெளிப்பாடு. அதே போல எந்த நேரத்தில் எங்கும் தோன்றியிருந்தாலும் கிருஷ்ணர் இருப்பார். இன்றைக்கு பார்த்தீங்களா என்று சொன்னால் பிளவ வருஷத்தில் ஆவணி மாதம் கோகுலாஷ்டமி இருக்கின்ற இந்த அஷ்டமி நாளிலே பகல் 2 மணி அளவிலே உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். கிருஷ்ணரை நினைத்து விளக்கேற்றி கொண்டிருக்கிறேன். இந்த விளக்கினுடைய ஒளியினுடைய கரு மையத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னார், கிருஷ்ணர் எனக்கு முதலில் பானையாக தெரிந்தார். அந்த பானையில் வெண்ணெய் இருந்தது போன்ற காட்சி தெரிந்தது. நிதர்சனமாக அந்த கிருஷ்ணரை இந்த விளக்கின் ஒளியிலே பக்கத்தில் வந்து என்னால் பார்க்க முடிந்தது. புகைப்படம் எடுத்து பார்க்கும்போது பார்த்தால் பானையில் வெண்ணெய் வந்தது. அடுத்தது பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிருஷ்ணர் தவழ்கின்ற கிருஷ்ணராக இந்த விளக்கின் ஒளியிலே என் வீட்டிற்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கும் பூஜைக்கான ஆயத்தங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. கிருஷ்ணரை நான் எடுத்து கொண்டு வர வேண்டும், வாங்கி கொண்டு வர வேண்டும். காலையிலிருந்து என் மகன் ஒரு கிருஷ்ணரை பார்த்துவிட்டு தெருவோரத்திலே விற்கின்ற அந்த கிருஷ்ணரை பார்த்து மனத்திலே ஆசையுடன் நான் வாங்கி தருவேனா என்று காத்து கொண்டிருக்கின்றான். அந்த கிருஷ்ணர் 13 வயது என்னுடைய மகன் ஆசைப்பட்ட உடனே என் வீட்டிலே விளக்கேற்றும் போது விளக்கின் ஒளியிலேயே முன்னே வந்து காட்சியளிக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. குழந்தை ஆசைப்பட்டது அல்லவா, குழந்தை ரூபத்திலே தவழ்கின்ற கிருஷ்ணராக வந்துவிட்டார் இந்த விளக்கின் ஒளியிலே கிருஷ்ண பகவான். ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவை ஒரே நிமிடம் பரமாத்மாவால் கிட்டே நெருங்க முடியும். எப்படி? பிரேமை, பிரீத்தி. கிருஷ்ணர் என்று சொன்னாலே பிரேமை. பிரேமை என்றால் அர்த்தம் என்ன? தன்னை மறந்து கொள்ளை ஆசை. பிரேமை என்று சொன்னால் கொள்ளை கொள்ளையாக ஆசை. கிருஷ்ணா, நான் உன்மேல கொள்ளையாக ஆசை வச்சுருக்கேனே, கிருஷ்ணா நான் உன்னை பார்க்கணுமே, கிருஷ்ணா எனக்கு தேவையே அப்படின்னு கிருஷ்ணான்ற அந்த அழுத்தமே என்ன கொடுக்கும்? அந்த கொள்ளை பிரேமையை கொடுக்கும், கொள்ளை ஆசையை கொடுக்கும். பிரேமி, கிருஷ்ண பிரேமி.
அந்த ஆசைதான் இன்றைக்கு விளக்கிலே வந்து நிற்கிறார். யாருடைய ஆசை? 13 வயது பாலகன் தெருவோர விற்று கொண்டிருக்கின்ற கிருஷ்ணரை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றான். 10 மணி அளவிலே இன்னும் அவனுக்கு நான் கிருஷ்ணரை வாங்கி கொடுக்கவில்லை. அந்த ஆசையுடன் இந்த 13 வயது குழந்தை சாய் ஒருவன் சுற்றி கொண்டு வருகின்ற நேரத்திலே கிருஷ்ணர் பாருங்கள், விளக்கினுடைய ஒளியிலே கிருஷ்ணராக நடுமையத்திலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகள் விரும்பினால் ஓடி வருவான் கிருஷ்ணன். அந்த அளவுக்கு பாலகன், குழந்தை வடிவானவன். என் தாய் சொல்வார்கள், கிருஷ்ணர் எப்போதெல்லாம் வருவார்கள், யாரை தேடி வருவார்கள்? குழந்தை வேண்டி என்று சொன்னால் கிருஷ்ணர் ஓடி வருவாராம். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் தான் கிருஷ்ணபிரான். அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் தான் கிருஷ்ணபிரான் என்பதை புராண ரீதியாக நாம் நிரூபித்த ஒரு கட்டம் என்று சொன்னால், திரௌபதி பஞ்சபாண்டவர் அவையிலே வீட்டுக்கு விளக்காக இருக்கின்ற விளக்கி நிற்கின்ற நேரத்திலே கொஞ்சம் கூட மனிதாபமற்ற நிலையிலே அவளுடைய கொத்து தலைமுடியை பிடித்து கொண்டு துச்சாதனன் இழுத்து கொண்டு வந்து பஞ்சபாண்டருடைய மனைவியாக இருக்கின்றவரை கௌரவர் அவையிலே நிறுத்துகின்றான். ஈவருக்கும் பாராமல் தன்னுடைய அன்னியாக இருக்கின்ற ஒரு திரௌபதியை, பாஞ்சாலியை கொண்டு வந்து துரியோதன் முன்னாக அவையிலே துச்சாதன் நிறுத்துகின்ற நேரத்திலே தன் மானத்தை காப்பாற்றுவதற்காக போராடுகின்றார் பாஞ்சாலி. பலவிதமான கேள்வி கணைகளை எழுப்புகின்றார்கள். பாண்டவர்கள், என்னை விற்க பாண்டவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்னை விற்று அவர்கள் தன்னை விற்றார்களா பாண்டவர்கள், அல்லது தன்னை விற்று என்னை விற்றார்களா என்று கேள்விக்கணையை எழுப்புகிறார். அதுவரையில் அவரால் தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ள போராடுகின்றார். ஒரு கட்டத்தில் என்னாகின்றது? தன் மானத்தை காக்கின்ற அண்ணன் ஸ்தானத்தில் இருக்கின்ற, குரு ஸ்தானத்தில் இருக்கின்ற கிருஷ்ணரால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி துச்சாதனன் துகிலை உரிக்க ஆரம்பிக்கும் நேரத்திலே அந்த கொடிய ஆடவனாகிய அரக்கனிடமிருந்து தன்னை போட்டி போட முடியாது என்று துணிந்தவுடன் அந்த அவையில் இருக்கிறார்கள். துரோணாச்சாரியர் இருக்கிறார், புஷ்பாச்சாரியார் இருக்கிறார், அவையில் எல்லாருமே இருக்கின்றார், விதுரனுக்கார் எல்லாருமே இருக்காங்க. பெரியப்பா, சித்தப்பா, சின்ன மாமனார், பெரிய மாமனார், சகோதரர்கள், உற்ற சகோதரர்கள், பெறாத சகோதரர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் அங்கே பஞ்சபாண்டவருடைய அவையில். பஞ்சபாண்டவருடைய மனைவியை கௌரவ அவையில் நிற்கும்போது இல்லாத உறவு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே ஒரு பெண்ணின் மானம் போவதை தட்டி கேட்க முடியாத நேரத்திலே தன்னை மறந்த நிலையிலே பாஞ்சாலி திரௌபதி என்ன செய்கின்றார்? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்னை மானத்தை காப்பாற்று கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்கின்றார். தன் முந்தானையை பிடித்து கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்கின்ற பாஞ்சாலி சொல்ல 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 துகிலானது துச்சாதன் கை வலிக்க 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 உரிக்கப்படுகின்றது, வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செய்கின்றாள்? அவள் தன்னையே மறந்து இருக்கரும் கூப்பி தன் உச்சந்தலையில் மேலே கையை கூப்பி கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லும்போது அந்த மானத்தை மறைக்கின்ற அந்த மேலாடையானது வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அப்போ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் யார்? கிருஷ்ண பகவான். இன்று என்னுடைய மகன் காலையில் ஆசைப்பட்டார், இன்று விளக்கிலே ஏற்றுகின்ற நேரத்தில் வந்து நிற்கிறார். 10 மணி அளவில் நான் விளக்கிட்டிருந்தால் அந்த நேரத்திலே வந்திருப்பார் கிருஷ்ணர் போல இருக்கிறது. எவ்வளோ அழகான தமிழர் கிருஷ்ண ஜோதியிலே வந்து நிற்கின்றார் பாருங்கள். அந்த ஜீவாத்மா என்ற ஒரு குழந்தை ஆசைப்பட்டவுடன் பரமாத்மா என்ற ஒரு தெய்வமானது இந்த ஜோதியில் வந்து காட்சியளிக்கின்றது. உலகமே, பிரபஞ்சமே எங்கிருந்து தோன்றியிருக்கின்றது? பிரபஞ்சமே ஆதிசக்தியினுடைய ஒளியிலிருந்து தோன்றியது. காக்கும் கடங்களாக இருக்கின்ற கிருஷ்ண பகவான் பஞ்சபாண்டவரை மட்டும் காக்கவில்லை, தர்மத்தை காத்திருக்கிறார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ணர் பிறந்த மண் இந்த பூமி. விஷ்ணு அவதாரம் அவதரித்த பூமி இந்த பூமி. யசோதை பிரியன், ராதை பிரியன், பாமா ருக்மிணியால் ஆளப்பட்டவன், மீராவால் போற்றி துதிக்கப்பட்டவர், ராமதாசராலும் துளசிதாசராலும் போற்றி புரைக்கப்பட்டவர், புரந்தரதாசரால் தன்னை மறந்து அழைக்கப்பட்டவன், தியாகராஜ பாகவதாரை ஏற்றி கொண்டாடப்பட்டவர், அண்ணமாச்சாரியாரால்
அருள் நிறைந்து வாரி வாரி புகழப்பட்டவர் யார் என்று சொன்னார் கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான் சாதாரணமானவரா? பரமாத்மா இல்லை, நம்ம ஜீவாத்மாவை தேடுகின்ற பரமாத்மா இல்லை. என்றைக்கு மனதால் ஒருமுகப்படுத்தி அந்த ஜீவாத்மா ஆகிய நாம் கிருஷ்ணா என்று கூப்பிட்டு வரும்போது அந்த பரமாத்மா நெஞ்சிலே வருகின்றார் இல்லையா? அப்படித்தானே ராமருடைய நெஞ்சை பிளக்கும்போது அனுமன் வந்து நின்றார். அதுபோல நம்மளுடைய ஜீவாத்மா, உடலில் இருக்கின்ற ஜீவாத்மாவோடு இரண்டரை கலந்து என்றும் காட்சியளிப்பவன் யார் என்று சொன்னார் பரமாத்மாவாகிய கிருஷ்ண பகவான் தான். அவன் மாதங்களிலே நாம் மார்கழியாக இருக்கின்றார் என்று சொல்கின்றார் கிருஷ்ண பகவான். ஆனால் இந்த ஆவணி மாதத்திலே கிருஷ்ண பகவான் எப்படி வருகின்றார்? குழந்தை ரூபமாக, தவழர் ரூபத்தில் வருகின்றார். கிருஷ்ணருக்கு என்ன ஆசை? மண்மேல் ஆசையா? பொன்மேல் ஆசையா? பெண்மேல் ஆசையா? எதுவுமே இல்லை. தன்னை துறந்தவர் தான் கிருஷ்ண பகவான். அரண்மனை வாசிதான், அரண்மனை பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் தான். ஆனால் எளிமைக்கு எடுத்துக்காட்டானவர் தானே கிருஷ்ண பகவான். அதனால் தானே அந்த கிருஷ்ணபிரான் தன்னை மறந்த நிலையில் தன்னையே தன் குடும்பமே வாடி வளைந்த நிலையிலே குசேலர் ஒரு பிடி அவளை ஒரு அழுக்கு துணியிலே மூடி மறைத்து கொண்டு எடுத்து வரும்போது அந்த ஒரு பிடி அவளை சாப்பிட்ட உடனே குச்சேலருடைய வீடு முழுக்க என்ன வருகின்றது? மாடு மாளிகையாக மாறுகிறது. அடுத்த அவளை எடுத்து சாப்பிடும்போது அவர்கள் அனைத்து வீட்டில் இருக்கின்ற அத்தனை மனைவி மக்களிட துணிகள் எல்லாம் பட்டாடைகளாக மாறுகின்றன. அடுத்த பிடி அவளை எடுத்து சாப்பிடும்போது வீடு முழுக்கும் பொண்ணு ஆபரணங்களாக இருக்கின்றன. மனைவி மக்கள் உடல் முழுதும் பொன்னகைகள். கேட்டதை அள்ளி அள்ளி தருபவர் தானே கிருஷ்ண பகவான். நம்மே ஒரு பாடலில் பார்த்திருக்கிறோமே, கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா. இன்று ஏற்றிய தீபத்தில் தானே என் வீட்டில் கிருஷ்ணர் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். கேட்டதையெல்லாம் அள்ளி தருபவர் தானே கிருஷ்ண பகவான். கிருஷ்ணர் தருகிறார் என்பதற்கு ஒரே ஒரு போதும். கிருஷ்ணரை கூப்பிட்ட உடனே அவர் முகத்தில் ஒரு புன்னகை வரும். கிருஷ்ணர் என்றாலே என்ன? புன்னகை மன்னன் யார்? கிருஷ்ண பகவான் தான். கிருஷ்ண பகவான் புன்னகைத்தாலே போதும், அவர் வந்த வீட்டில் என்ன வரும்? லக்ஷ்மி கடாட்சம் வரும். ஏனென்று சொன்னால் கிருஷ்ணர் இல்லாமல் மகாலட்சுமி இல்லை. கிருஷ்ணனுடன் உள்ளேயும் புறமும் இணைந்தவள் தான் யார் என்று சொன்னால் அந்த நாராயணி. நாராயண வல்லவன், கோபிஜன வல்லவன் நாராயணி. நாராயணியே தன்னுள் கொண்டவர் தானே கிருஷ்ணபிரான். லக்ஷ்மியே தன்னுள் கொண்டவர் தானே கிருஷ்ணபிரான். கிருஷ்ணர் புன்னகைத்தாலே போதும் லக்ஷ்மி கடாட்சம் வந்துவிடுமே. எதற்காக நாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுகிறோம்? கோகுலாஷ்டமியை கொண்டாடுகிறோம். கிருஷ்ணர் பிறந்த திதி கோகுலாஷ்டமி, அஷ்டமி திதி. கிருஷ்ணர் பிறந்த நாள் ரோகிணி நட்சத்திரம். அப்பொழுது கிருஷ்ணர் யாருடைய அம்சம்? லக்ஷ்மியுடைய அம்சம். ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற இடம் ரிஷபம், ரிஷப ராசி, ரிஷப லக்னத்திற்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் யார்? மகாலட்சுமி அம்சம். அப்போது கிருஷ்ணபிரான் லக்ஷ்மி இல்லாமல் கிருஷ்ணர் கிடையாது, கிருஷ்ணர் இல்லாமல் லக்ஷ்மி இல்லை. ஏழை எளியவர்கள் நாயகனாக இருந்தாலும் கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, கிருஷ்ணர் எந்த இடத்தெல்லாம் ஏற்றி கொண்டாடப்படுகிறதோ அங்கெல்லாம் என்ன இருக்கும்? லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி. இந்த கோகுலாஷ்டமி ஸ்மார்த்தா என்றவர்கள் ஐயரால் கொண்டாடப்படுபவர்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஐயங்கார் நாமத்தை கொண்டு பெருமாள் வழிபடுவர்கள் கொண்டாடுவார்கள். சைவத்தை முன்னிறுத்துபவர்கள் கோகுலாஷ்டமியும், வைணவத்தை முன்னிறுத்துபவர்கள் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுவார்கள். இது லௌகீக வழக்கம். ஆனால் கிருஷ்ணர் யாருக்கு ஒரு சொந்தமானவர்கள்? ஏழை எளியவர்களின் நாயகன். அதற்கு எடுத்துக்காட்டு யார் என்று சொன்னால் குசேலர். ஒரு பிடி அவளிலே அழுக்கு துணியிலே மூட்டை கட்டி வந்த அந்த ஒரு பிடி அவளிலே குபேரபுரி ஆக்கியவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணர் வந்தாலே அந்த இல்லம் எப்படி இருக்கும்?
குபேர இல்லமாக மாறிவிடும் என்று சொல்லப்படுகின்றது. எந்த இடத்தில் கிருஷ்ணர் வருகின்றாரோ அந்த இடத்தில் என்ன இல்லை? துன்பம் இல்லை. எந்த இடத்தில் கிருஷ்ணர் காலடி வைக்கிறாரோ அந்த இடத்துல என்ன? மறுமை இல்லை, மறுபேறு இல்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார் என்பார். இற்றைக்கும் ஏழை பிறக்கும் உற்றோமையாமும் உடக்கே ஆட்பட்டோம் என்று சொல்கிறார் ஆண்டாலும் எல்லாரும். காரணம் என்ன? கிருஷ்ணர் வந்துவிட்டாலே இல்லை என்பதே இருக்காது. கிருஷ்ணர் வந்தாலே வறுமையின்மை இருக்காது. கிருஷ்ணர் வந்தாலே கல்வியின்மை இருக்காது, அறிவொளி இருக்கும். கிருஷ்ணர் வந்தாலே செல்வம் செழிப்பு இருக்கும். கிருஷ்ணர் வந்தாலே புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் கிடைக்கும். சந்தான கோபாலகிருஷ்ணன். கிருஷ்ணர் வந்தாலே தொழில் விருத்தி கிடைக்கும். எங்கெல்லாம் கிருஷ்ணர் வருகிறாரோ நந்தகோபனுடைய மகனால் உள்ளே நுழைந்த உடனே அவ்வளோதான். ஆயர்பாடி அத்தனை இடத்துலையும் என்ன இருக்கிறது? எல்லார் வீட்டில் இருக்கின்ற அந்த ஆயர்பாடியில் இருக்கின்ற எல்லா யாதவர் வீட்டில் இருக்கின்ற அந்த பசுக்களுடைய மடியானது நிறைந்து விடுகின்றது. தானே பால் சுரந்து தானே கறக்கிறது. ஆயர்பாடியிலே பசுவானது கோக்கள் நிறைகின்றது, பசுக்கள் நிறைகின்றது, பசுபடி நிறைகின்றது, பசு வயிற்றிருக்கின்ற பாலானது நிறைகின்றது, தயிரானது நிறைகின்றது, மோரானது நிறைந்திருக்கின்றது, வெண்ணெயானது நிறைந்திருக்கிறது. அதை வைத்து அவர்கள் வியாபாரம் நகரத்தில் வந்து வியாபாரம் செய்கின்ற போது அவர்கள் எல்லார் வீட்டிலும் செல்வ செழிப்பு வருகின்றது. முத்து, மணாணிக்கம், பவளம், வைரம், வைடூரியம் என்று ஆயர்பாடியே நிறைந்து செல்வ செழிப்பாக மாறுகிறது. யார் வந்ததால்? கிருஷ்ணர் பிரான் என்னும் குழந்தை வந்ததால். கிருஷ்ணர் என்று சொன்னால் இல்லை என்று பொருள். எது இல்லை? எதுவுமே இல்லை என்பது பொருள். எந்த கஷ்டமும் இல்லை. கிருஷ்ணர் வந்தாலே எதுவுமே இல்லை. நீக்கமர நிறைந்தவன் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்று சொன்னாலே அவருடைய பாதமானது பிஞ்சு பாதம் உள்ளே வந்துவிட்டார் என்று சொன்னாலே என்ன வரும்? வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் வரும். ஏழை எளியோரும் ஏற்றுகின்ற கண்ணன் தான் கிருஷ்ண பரமாத்மா. அதால தான் கிருஷ்ணருக்கு எதுவுமே வேண்டாம். ஏழைக்கேற்ற எல்லூரண்டி என்று சொல்வார்கள். கிருஷ்ணபிரானுக்கு அவர் நந்தகோபரால் ஆயர்பாடியை வளர்க்கப்பட்டதுனால பால், தயிர், வெண்ணெய், அதிலிருந்து கடைந்த நெய், ஒரு பிடி அவல், ஒரு பிடி கல்கண்டு, அது 6 பொருளையும் கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தாலே போதும். இல்லை எது ஒன்று கொடுத்தாலுமே போதும். அந்த ஒன்றை கொடுத்துட்டு ஒரு கப்பு, ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் ஒரு பால் வச்சா போதும், கிருஷ்ணர் ஓடி வந்துடுவார். ஒரு சின்ன கிண்ணத்தில் வெண்ணெய் கொடுத்தா போதும், கிருஷ்ணர் ஓடி வந்துடுவார். ஒரு சின்ன கிண்ணத்தில் அவள் கொடுத்தா போதும், கிருஷ்ணர் ஓடி வருவார். கொடுத்தாதான் கிருஷ்ணர் வருவார் இல்லை, உங்களை கொடுப்பதற்காக கிருஷ்ணர் ஓடி வருவார். நம்ம மனம் லயிக்கிறத தான் கொடுக்குறோம். எதற்காக? அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம். எதற்காக? பிரசாத நைவேத்தியம் பண்ணிடுறோம். எந்த பிரசாதங்களையெல்லாம் கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணிக்கிறேனோ, எந்த பிரசாதங்களெல்லாம் கிருஷ்ணா உனக்கு நைவேத்தியமாக கொடுக்கிறேனோ அதையெல்லாம் இந்த வருடம் முழுதும் குறைவில்லாமல் கிடைக்கும். குறைவற்றவர் தான் கிருஷ்ணர். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கிருஷ்ணரை கும்பிட்டாலே போதும், எந்த குறையும் வராது. குறைவற்ற செல்வத்தை தருபவன், நிறைவான வாழ்க்கையை தருபவன். அதால தானே பஞ்சபாண்டவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த நாட்டையே, உலகத்தையே, தர்மத்தையே நிலைநிறுத்தி கொடுத்தான். பஞ்சபாண்டவரை செல்வ செழிப்பில் கொண்டிருக்கிறான். அக்ஷய பாத்திரத்தை திரௌபதிக்கு அளித்து அந்த வனவாசத்திலும் கூட கேட்டவர்கள்லாம் உணவு அளிக்கின்ற தன்மையை கொடுத்தவர் யார்? கிருஷ்ண பகவான். எங்கெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுகின்றோமோ அந்த வீட்டிலே பிள்ளை வரத்திற்கு குறை இருக்காது. எங்கெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுகின்றோமோ அங்கெல்லாம் அன்னத்திற்கு குறைவு இருக்காது, ஆகாரத்திற்கு குறைவாக இருக்காது. அது மட்டும் இல்லை, இந்த நெய்வேத்தியை படைக்கின்ற நேரத்திலே அந்த நெய்வேத்தியத்தை பிரசாதத்தை உண்ண போபவர்கள் யார்? நாம் தான். நாம் உண்ணுவதற்கான ஆரோக்கியத்தை கொடுப்பவர் யார்? கிருஷ்ணபிரான். நாம் உண்ணுவதற்காக ஆயுளை கொடுப்பவர் யார்? கிருஷ்ணபிரான். கிருஷ்ண பகவான் வம்சத்தில் பிறந்தவுடனே கிருஷ்ணபிரானுக்கு குழந்தையே இல்லை. ஏன் என்று சொன்னால், அவர் இந்த கலியுக இருக்கும் வரை கிருஷ்ணபிரான் குழந்தையாக எல்லார் வீட்டிலும் வளவரப் போகிறார். கலியுகத்தில் கிருஷ்ணபிரான் உலகத்தில் இருக்க அத்தனைக்கும் குழந்தையாக இருக்க போகிறார். நாம் அனைவருமே கிருஷ்ணரை என்றும் குழந்தையாக பாவித்து எல்லார் வீட்டிலும் கிருஷ்ணர் குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான். கிருஷ்ணருக்கே வம்சம் இல்லையாம்.
கிருஷ்ணருக்குரிய வம்சம் யார்? நாம் தான். ஜீவாத்மா நாம் தான் கிருஷ்ணருக்குரிய வம்சம். அந்த நம் ஜீவாத்மா ஏற்றி கொண்டாடும் போது தான் இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை ஏற்றும்போது தான் இந்த பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தில் ஏற்றி நிற்கும். கடல் கோளாக இருக்கட்டும், சுனாமியாக இருக்கட்டும், கொடிய நோயாக இருக்கட்டும், பிரபஞ்சத்தில் எந்த ஒரு சக்தி இருக்கட்டும், எந்த ஒரு தீய சக்தி இருக்கு. ஏன்னா அரக்கனை துவம்சம் பண்ணவர் தானே கிருஷ்ணபிரான். பாலூட்டுகின்ற நேரத்திலே பாலாய் அந்த பால் குடிக்கும் பாலகனாக இருக்கும்போதே அரக்கரை துவம்சம் பண்ணவர் தானே கிருஷ்ணபிரான். கொடிய நாகத்தையுடைய விஷத்தை அழுத்து அதன் மேலே ஊத்துக்குள்ளி கிருஷ்ணர் அழகாக ஆடுகிறார் இல்லையா? அந்த நாகத்தின் மேலே நின்று நடனம் ஆடுகின்ற கிருஷ்ணர் தானே இந்த கிருஷ்ணபிரான். எல்லா தீய சக்தியும் அழிப்பவர் தானே கிருஷ்ணபிரான். திரௌபதி தன்னை மறந்து கையேந்திய நிலையில் இந்த கொரோனா நேரத்தில் தன்னை மறந்து கையேந்தி பாருங்கள், கிருஷ்ணா 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 என்று நினைத்து பாருங்கள். கொடிய வெள்ளம் வந்து பிரபஞ்சத்தினுடைய தேவர்கள் பஞ்சபூதங்கள் எல்லாம் கோபத்திற்கு ஆளாகி அவர்களால் இந்த இந்திரனால் கொடிய மழையை கொடுக்கின்ற போது அந்த கிராமத்தையே கோவர்த்தனகிரி மலையை பிடித்து அந்த வெள்ளத்திலிருந்தே மக்களையும் உரியும் காப்பாற்றியவர் தானே கிருஷ்ணபிரான். எந்தவித தீமை இருந்தாலும் ஓடி போய் கிருஷ்ணா என்று கூப்பிட்டு பாருங்களேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் கிருஷ்ணபிரான். குழந்தையாய் வருவார், அல்லது கிருஷ்ணர் பகவானாக வருவார், அல்லது பரமாத்மாக வருவார். எந்த நிலையிலையுமே கிருஷ்ண பகவான் வருவார். தன்னை மறந்து துவண்ட நிலையில் எல்லாரும் நாடு இழந்து நகரத்தை இழந்து எல்லாரும் துவண்டு போய் நிறந்த பஞ்சபாண்டவருடைய வாழ்க்கை தானே இன்றைக்கு கலியுகத்தில் நம்மளுடைய ஒவ்வொருவரோட வாழ்க்கை. துவண்டு போகின்ற ஒவ்வொருவருமே இந்த கீதையை எடுத்து பாருங்கள், கீதையை படித்து பாருங்கள். கீதோபதேசம் என்று சொல்வார்கள். இந்த தேசத்திற்கே உயர்ந்த ஒரு வேதம் கீதை தான். திருக்குறள், கீதையுடைய சாரம்சம் தான் அந்த திருக்குறள் தான். கீதையில் இருக்கின்ற பல கருத்துக்கள் திருக்குறளிலையும் நீங்கள் பார்க்கலாம். தமிழ்மறை வேதமாக இருக்கிற திருக்குறளையும் பார்க்கலாம். இந்த கீதையை படித்தாலே போதும், எப்பேற்பட்ட வாழ்க்கையில் துவண்டு போவர்கள் எல்லாருக்குமே எழுச்சி தரக்கூடியது தான் அந்த கீதை. கீதை உபதேசித்த கண்ணன். கிருஷ்ணர் மாதிரி ஒரு மனோவியல் நிபுணர் யாருமே கிடையாதுங்க. ஒரு மனோ தத்துவ மருத்துவர் யாருமே கிடையாதுங்க. அவரை மாதிரி ஒரு சைக்காரிஸ்ட் டாக்டர் யார், ஃபிசியாலஜிக்கலாக அவரை மாதிரி ஒரு டாக்டர் யாருமே கிடையாது. உலகத்திலே ஃபஸ்ட்டு மனோதத்துவ நிபுணர், மனோவியல் மருத்துவர் யார் என்று சொன்னார் கிருஷ்ணபிரான் தான். ஏன்னா பார்த்த உடனே கிருஷ்ணர் புன்னகைத்தாலே போதும் நம்மளுடைய பல வியாதிகள் ஓடி வரும். கிருஷ்ணர் படத்தை பாருங்களேன், கிருஷ்ணருடைய பொம்மையை பாருங்களேன், நம்மளுடைய உளவியல் ரீதியான பல பிரச்சனையும் மாறிவிடும். கீதோபதேசம் படித்து பாருங்கள், மனவியல் மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை கோளாறுகளும் போய்விடும். யாரெல்லாம் கிருஷ்ணருடைய கீதையை உள்வாங்கி கொண்டாரோ அவர்கள் அனைவருக்கும் என்ன தீர்ந்துவிடும்? மன ரீதியான குடும்ப ரீதியான அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துடும். மனம் இல்லையே எதுவுமே இல்லை. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4வது மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானே ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டி என்று சொல்வோம். நமக்குள்ளே இருக்கின்ற அந்த உடலாகிய பானையை எப்படி நம் மனத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாலே போட்டு உடைத்து போய் சேர்ந்து விடுகின்றோம். அந்த நேரத்தில் கீதையை எடுத்து பாருங்கள். அந்த பானையானது என்ன ஆகும்? மிகப்பெரிய உருவமாக பாய்ந்து ஜீவாத்மா பரமாத்மா நிலை கடந்து நிற்கும். வாழ்வதற்கான ஒரு அச்சாரத்தை கொடுப்பவன் தான் என்ன சகட ரூபத்தில் வந்த அரக்கரை அழித்து சங்கு சக்கர மாய் கதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதே, சங்கு சக்கர கதாஸ்தே நாராயணா நமஸ்துதே என்று சொல்லி நமக்கு சங்கு சக்கரமாய் காத்து நிற்பவர் தான் கிருஷ்ண பரமாத்மா. அதாவது தான் இன்றைக்கும் திருப்பதி மலை வேங்கட மலை ஆராய்ச்சிக்குரிய மலையாக இருக்கின்றது. பல கோடி வருஷம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு அந்த வேங்கடமலையானது காட்சி கொடுக்கின்றது. நாராயண வல்லபனாக இருந்து கொண்டு கிருஷ்ண பரமாத்மா இன்று வேங்கடமலையிலே கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை எழுப்பி காத்து கொண்டிருக்கிறார். கோவிந்தா 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 என்ற நாமம், சரணாகதி என்ற நாமம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்ற நாமம். அதனால்தான் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதி மலையை மிதித்து விட வேண்டும். கோவிந்தா கிருஷ்ணா நாராயணா உன்னிடம் சரணம் அடைந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு வந்தாலே போதும், அந்த வருடம் முழுதும் கிருஷ்ணா நம்மளை காப்பாற்றி விடுவார். அதனால்தான் மலை ஏறாத மலை இருக்கக்கூடாது என்று சொன்னால் அது கோவிந்த மலை. கோவிந்த மலை ஏறாதவன் மானுடனே இல்லை என்று சொல்லலாம்.
என்றைக்கெல்லாம் திருப்பதி மலை ஏறுகின்றோமோ நம்மளுடைய தீராத கஷ்டம் தீரும் என்று சொல்கிறார். அந்த நாராயண வல்லவன் கிருஷ்ணன் கோவிந்தனாக காட்சியிருக்கின்ற மலை வேங்கடமலை. அது கலியுகத்திலே நமக்கு இந்திய மண்ணிற்கு கிடைத்த பேர். இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவரும், இந்தியாவில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் புனித பூமி என்று சொல்வதற்கு காரணகர்த்தா யார் என்று சொன்னார். அந்த ராமஜென்ம பூமி வல்லபனாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணர் பிறந்த பூமி. இந்திய மண் கிருஷ்ண அவதாரம் நடந்த பூமி. உலகத்திலே தசாவதாரத்தினுடைய தன்மையை வெளிக்காட்டிய பூமி. அதில் அறிவியல் பார்வையை சொல்லப்போனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிரபஞ்சத்திற்குரிய காக்கும் கடவுள் என்று சொன்னால் கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவான் எளிமையினுடைய நாயகன். அரசன் குமரனாக இருந்தாலும் ஏழைகள் ஓடி விளையாடி திருப்பவன். யார் வீட்டில் வேணா போய் சாப்பிட்டு வருவேன், எனக்கு என்ன ஜாதி மதம், மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவர் மன்னன், மாட மாளிகை கூட கோபுரம் குடிசை என்ற வித்தியாசமே கிருஷ்ணருக்கு கிடையாது. மண்ணியண்டி தின்பவர் தான் கிருஷ்ண பகவான். எதை தின்னாலும் சுவாகரித்து ஜீவித்து கொள்ளக்கூடிய, அப்படியே அபகரித்து உள்ளே அதை தன்மையை இழுத்து கொண்டு நல்லதை வெளிப்படுத்துகின்ற தன்மை தான் இந்த பிரபஞ்ச நாயகனாக இருக்கின்ற கிருஷ்ண பரமான். அந்த கிருஷ்ண பகவானை இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி நன்னாளை வழிபடுவோம். தினமும் கிருஷ்ண துதி பாடுவோம். தன்னை மறந்த நிலையிலே கிருஷ்ணரை வழிபடுகின்ற காலத்திலெல்லாம் கிருஷ்ணர் நம்மளை தேடி தேடி ஓடி வருவார். நினைத்த மாத்திரத்தில் ஓடி வருபவர் தான் கிருஷ்ணபிரான். கேட்ட வரங்களை தருபவர் தான் கிருஷ்ணபிரான். கிருஷ்ணா நீ பேகமி பாரோ, கிருஷ்ணா நீ வேகமே வாராயோ. ஒரே ஒரு தடவை கிருஷ்ணா நீ வேகமாக ஓடி என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு பாருங்களேன். ஒரே ஒரு நிமிஷம். என் வீட்டில் எந்த விதமான பூஜைகளும் தொடங்கவில்லை. கிருஷ்ணா வா அம்மா, கிருஷ்ணா வாங்குடன் என் பிள்ளை கூட்ட நேரத்திலே ஓடி வந்து விட்டேன். விடிகாலை நேரத்திலே போன வருட கிருஷ்ண ஜெயந்தியை வைத்துக்கொண்டு கிருஷ்ணரை பற்றி நான் பேச வேண்டும் என்று ஆரம்பித்த நேரத்தில் கிருஷ்ணர் ஓடி வந்து விட்டார். நினைத்த மாரத்திலே கூப்பிட்ட குரலுக்கு ஓடிபவர் கிருஷ்ண பகவான். இந்த காலகட்டத்திலே கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற கிருஷ்ண பெருமான், ஏழை எளியோர்களுடைய வல்லவனாக காட்சியளிப்பவர் கிருஷ்ண பெருமான், பிரேமி கொள்ளை ஆசைக்கு மயங்கி ஓடிபவர் கிருஷ்ண பகவான், புன்னகையிலே பலவிதமான வண்ணங்களை கொடுப்பவர், வாழ்க்கையிலே பலவிதமான வண்ணங்களை ஜொலிக்க வைப்பவர் கிருஷ்ண பகவான். அந்த கிருஷ்ண பகவானை இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நல்ல நாளை ஏற்றி கொண்டாடுவோம். ஒவ்வொரு நாளிலும் கிருஷ்ணா 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 என்ற வீட்டிலே கிருஷ்ண ஜனாபத்தை ஜபித்து பாருங்கள். உங்கள் எல்லாமே செழிப்பாகும், எல்லாமே என்பது நீங்கும், மனமானது தெளிவு பெறும். கிருஷ்ணா என்ற நாமத்தை கூப்பிட்டாலே போதும், உங்கள் வீட்டிலே அந்த கிருஷ்ண பகவானுடைய புன்சிரிப்பு மகிழ்ச்சி மட்டும்தான் நிலவும் என்று சொல்லிக்கொண்டு என்றும் கிருஷ்ண நாமத்தை ஜெபிப்போம். கிருஷ்ணர் பிறந்த இந்த புண்ணிய பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதே நமக்கு மிக பெருமை. கலியுக வரதனாகி இருக்கின்ற இந்த பெருமான் இன்னும் கலிகாலம் இன்னும் பல வருடங்கள் இருக்கப் போகின்றது. பலர் சொல்லுகிறார் அழிந்துவிடும் கிடையாது. கிருஷ்ணர் இன்னும் பல லீலைகளை செய்ய போகின்றார். கிருஷ்ண அவதாரத்தை காக்கும் கடவுளாக கிருஷ்ணபிரான் காத்து கொண்டிருக்கிறான். அதனால் உலகத்தில் இன்னும் பல நாடுகளை கொரோனா நீங்காமல் இருக்கும்போது இன்றைக்கும் பார்த்துக்கள் கொண்டால் நம்ம பயமின்றி நம்ம இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுதந்திர பறவையாக இன்றைக்கு நாம் சென்னையிலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த கிருஷ்ண பகவான் காக்கும் கடவுளாக நம்ம காட்சியளித்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரை ஏற்றி துதிப்போம், கிருஷ்ணரை பாடி துதிப்போம். தன்னை மறந்த நிலை கிருஷ்ணா 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 என்று தினமும் கிருஷ்ண நாமத்தை ஜபிப்போம். கோவிந்தா கிருஷ்ணா என்று சொல்லுவோம். உங்களுக்கு நல்லது வந்தாலும் கெடுதல் வந்தாலும், உங்களுக்கு யார் நல்லது செய்தாலும் கெடுதல் செய்தாலும் கிருஷ்ணா அர்ப்பணம் என்று ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். மறக்க பாருங்கள், மன்னிக்க பாருங்கள். ஒவ்வொரு வேதனையிலும் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி பாருங்கள். அத்தனை கஷ்டங்களும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணமாகிவிட்டு உங்களுக்கு கர்மா கழியும். கர்மத்தை கழிப்பவர் தானே கண்ணபிரான். யாருக்கெல்லாம் வெகு சீக்கிரம் எந்த தெய்வத்தை வழிபட்டும் என் கர்மா கழியவில்லை என்று நினைப்பவர் எல்லாருமே கர்மத்தின் நாயகனாக, கர்மத்திற்கே வாழ்வு தந்த ஒரு பாலகனாக வந்து கிருஷ்ணாவதாரத்திலே கர்மத்தின் மூலமாக தர்மத்தை போதித்த அந்த கிருஷ்ண பகவானை வழிபட்டு பாருங்கள். ஒரே நொடியிலே உங்களுடைய கர்ம பலன் தீரும். சனீஸ்வர பகவானால்
சனீஸ்வரனுடைய 7ஆம் நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, நீங்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனை, நீங்கள் பாவங்களுக்கெல்லாம் அனுபவிக்கின்ற காலகட்டமாக இருக்கின்ற அந்த நீதிமானாக இருக்கின்ற சனீஸ்வரனுடைய காலகட்டத்திலே அந்த கர்மத்தை கழிப்பதற்கு கண்ணனை ஏற்றி கொண்டாடுங்கள். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை தீர்க்கவே கண்ணன் வந்தான். கண்ணனை பாருங்கள். கண்ணா கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூப்பிட்டு பாருங்கள். அந்த கருமை நிற வண்ணன் எங்கும் நிற்பவன் தான் கருமை நிற வண்ணன். அந்தி சாகின்ற நேரத்தில் கருநீர வானமாக வருபவன் தான் கருநீர வண்ணன். அதனால தான் என் தாயார் கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியும் சாயங்கால நேரத்தில் அந்தி செய்கிற நேரத்தில் கும்பிடுவார்கள். இடையனாக கிருஷ்ண பகவான் மாடோட்டி பசுக்களோடு நிறை பசுக்களோடு ஓடி வருகின்ற நேரம் அந்தி சாயங்கால நேரம். அந்த அந்தி வானன்தான் கண்ணபிரான். அந்த நேரத்தில் கிருஷ்ணனை வழிபட்டால் என்று சொன்னால் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும். அதனால்தான் லக்ஷ்மியும் அந்த நேரத்தில் வருகிறார். அதனால்தான் அந்தி விளக்கே அலங்கார நாயகி என்று லக்ஷ்மி கடாட்சத்தை விளக்கேற்றுகிறோம். பாடும்போதே பாடுவோம் இல்லை, கண்ணா கருமை நீர கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை, கண்டு வெறுப்பார் இல்லை, என்னை கண்டாலும் பொறுப்பார் இல்லை. கிருஷ்ணரை யாராலும் மறுக்க முடியாதுங்க. இன்றைக்கும் அவர் பிறந்த பூமியில் அதை நிரூபித்து கொண்டிருக்கிறார். கிருஷ்ணரை யாராலும் வெறுக்க முடியாதுங்க. அவருடைய புன்னகையே அவரை வெறுக்க தோணாது. அதே போல் நம்மளை கண்டால் யாருக்கு பொறுக்க முடியலையோ, பொறாமையால் நம்மை அழிக்கிறார்களோ அந்த பொறாமையை தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மீறி தீயிலிட்ட போல அந்த போகி நேரத்தில் கிருஷ்ண பகவானை நினைத்து கொண்டு அந்த கெட்டதை அழிக்கும்போது அவர் அத்தனை கிருஷ்ணார்ப்பணம் ஏற்றுக்கொள்வார்ல. அதே போல் நம்மளை யாரெல்லாம் பொறுமி தள்ளுகிறார்களோ அத்தனை பேரையும் பார்த்து கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிவிட்டு வாருங்கள். அப்புறம் பாருங்கள், அதனால தான் வாழ்க்கையில் உள்ள எல்லா நிலையிலுமே அந்த தர்ப்பணம் விடும்போது கூட கிருஷ்ணார்ப்பணம் என்று விடுகிறார்கள். எல்லாருடைய இந்த கலியுகத்தில் பிறந்த அத்தனுடைய கர்மாவையும் ஏற்றுக்கொள்பவர் தான் யார்? கிருஷ்ண பகவான். எல்லாருடைய கர்மாவையும் ஏற்று நம்மை காக்கின்ற அனந்த செயனாக இருக்கின்றவர் தான் கிருஷ்ண பகவான். இன்றும் நம்மளுடைய பூமி எதன் மேல் இருக்கின்றது? 70% கடல், 30% நிலப்பரப்பு. அந்த 70% கடல் யார் மேலே படிக்கின்றது? பார்க்குடலை பள்ளி கொண்டிருக்கின்ற விஷ்ணு நாயகனாக கிருஷ்ண பரமாத்மா பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த கடல் மேல் தான் இந்த பூமி இருக்கின்றோம். நம்மை பாதாள லோகத்திலே பார்க்கடலிலே காற்றுக்கு படுத்துக்கொண்டு நம்ம பூமியை காக்கின்றவர் தானே கிருஷ்ண பகவான். அந்த பூமியிலே மண்ணலை தின்று யசோதையிடம் அவன் அந்த பூமியை கண்ணால் கண்டவர் காட்சி கொடுத்தவர் தானே கிருஷ்ண பகவான். இந்த பூமியை காக்கின்ற கடவுள் யார் என்று சொன்னால் அந்த கண்ணபிரான். புன்னகை மன்னனாக இருக்கின்ற அந்த கிருஷ்ணனை ஏற்றி கொண்டாடுவோம். கண்ணன் இருக்கின்ற வீட்டிலே கவலை இல்லை, கிருஷ்ணர் இருக்கின்ற வீட்டிலே எந்த விதமான கஷ்டங்கள் இல்லை. குழந்தை பாலகனாக இருக்கின்ற அந்த கண்ணபிரான் இருக்கின்ற வீட்டிலே எந்த குறையும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்றும் கிருஷ்ண நாமத்தை ஜெபிப்போம். கிருஷ்ணா 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 என்று கிருஷ்ணர் நாமத்தை ஏற்றி கொண்டாடுவோம். கோவிந்த நாமம் சங்கீதனம் என்று சொல்வார்கள். கிருஷ்ணா கிருஷ்ணா என்றே சொல்லி பூஜிப்போம். ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. குருவுக்கு குருவானவன், இந்த பிரபஞ்சத்திற்கு குருவார அந்த கீதையை அருளிய அந்த கிருஷ்ணபிரான், அந்த கிருஷ்ணபரானை என்றும் நினைத்து மனத்தில் கொண்டாடுவோம். என்றும் ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு, ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு, ஓம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு என்ற நாம ஜாமத்தை தொழுது கொண்டிருப்போம். கிருஷ்ணா 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 என்று கூப்பிட்டு கொண்டே இருங்கள். கிருஷ்ணர் செல்வத்தோடு வந்து வறுமையோடு வந்து நீக்கி உங்களை வளத்தை தருவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து பக்தியுடன் விடைபெறுவது முனிவர் லக்ஷ்மி ரவிச்சந்திரன். ஓம் சக்தி. ஜெய் வராகி. ஜெய் கிருஷ்ணா. ஜெய் கிருஷ்ணா. ஜெய் கிருஷ்ணா.